இவர் வந்து கிட்டத்தட்ட 15 இயர்ஸா இந்த ஸ்கின் ப்ராப்ளம். இந்த இடத்துல மட்டும் அந்த ஸ்கின்னுடைய வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நிற்குது. ஸோ இவர் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சு வெக்ஸான ஸ்டேஜில் வந்தார். அந்த டைமில் தான் நான் வந்து காமாரேஸ்னாலும் நியூட்ரி சார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா S5 கேப்சூல்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். கொடுத்த உடனே குணமாயிரும் இல்லைங்களா? அப்படித்தானே? கொடுத்த உடனே 1-9 அவர் வந்து ஸ்டேஜ் இப்படி பயந்துட்டீங்களா? அவருக்கு கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் அவருக்கும் அவர் ஃபேமிலிக்கும் கவுன்சிலிங் கொடுத்தேன். பிகாஸ் ஆஃப் நம்ம வார்த்தை, நம்ம இருதயத்திலிருந்து போற வார்த்தை தான் அவருக்கு வந்து கரெக்ட் பண்ண முடியும். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோமா கொடுத்த டைம்ல எக்ஸிடேட் ஆயிடுச்சு. உள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள், நச்சுத்தன்மை இருக்கிறது எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சது. பயந்து போய் கார் எடுத்துட்டு வந்தாங்க. இவர் வந்து ஊட்டியில் இருக்கிற ஒரு நபர், ஓகேங்களா? 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி மறுபடியும் வந்து காமிச்சாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருந்துச்சு. அவருடைய கையெல்லாம் உடைஞ்சு கையில் இருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுடேஷன்ஸ் அப்படியே தேன் ஒழுகிற மாதிரி அப்படியே ஒழுகிட்டு இருந்துச்சு. வெறும் கவுன்சிலிங் மட்டும் கொடுத்தேன். அந்த டைமில் வந்து காமாரிஸ்னால் நான் வந்து ஒன்று கொடுத்துட்டு 2 கொடுத்துட்டு இருந்தேன். இமீடியட்டாக நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா காமாரிஸ்னால் டோஸை ஒவ்வொன்று பண்ணேன். காலையில் மதியம் நைட்டு ஒவ்வொன்று, மொத்தம் 6 இருந்தது 3 பண்ணி கொடுத்தேன். தென் இது 3மே இவருடைய பேட் கண்டிஷன். இதே வந்து 27/9 டைம் கேப் பாருங்க. அதுதான் நான் டேட் போட்டிருக்கிறது. அந்த 27/9 1 மந்த்ல எல்லாம் வெளியே வந்தது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவரை வந்து இந்த அளவுக்கு குணப்படுத்தவும் முடிஞ்சது பிகாஸ் ஆஃப் காமாரிஸ்னால். உங்களுக்கு தெரிஞ்ச யார் இருந்தாலும் எவர் இருந்தாலும் தைரியமா கொடுங்க. நான் அந்த அக்ரவேஷனான படம் ஏன் காமிச்சேன்னா நம்மளுக்கு ஒரு மனத்திடம் வேணும், ஓகேங்களா? அந்த கவுன்சிலிங் கொடுத்து இப்படித்தான் ஏறும், இப்படித்தான் வரும், பட் எல்லாம் வெளியே வரும். இந்த டைம்ல நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு ட்ரிக் தான் பண்ணேன். நம்மளுடைய ஏபி ஆர்கானிக்ஸ் உடைய என்னங்க ஆயில் இருக்கு இல்லையா, அந்த ஆயில் வந்து ஒரு ஏன்னா அந்த ஆயில் அப்படியே பேக்கெட்டோட கொடுத்தேனே உங்களுக்கு நம்பிக்கை வராது. ஒரு 200 ml பண்ணிட்டு அதுல வந்து 2 கேப்சூல் காமாரேஸ்னால உடைச்சு அந்த பவுடர் உள்ள பண்ணி நல்லா ஷேக் பண்ணோன்னா கோல்டன் கலர்ல ஒரு வெள்ளி அப்படியே ஒரு விதமான அருமையான கலர்ல வந்தது. அதை வந்து குளிக்க தேய்ச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து காமிங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதுக்கு அடுத்த 16/10 வர்றப்போ இஸ் ஆல்மோஸ்ட் கிளியர். ஒப்புக்கிறீங்களா? காமாரிஸ்னால் வேலை செய்யுமா? கண்டிப்பா வேலை செய்யும். நான் இன்னும் என்கிட்ட நிறைய இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சன் அலர்ஜி, ஸ்கின்னு, அதாவது சன்னில் அந்த லேடி போயிட்டானே, ஸ்டாஃப் கவர்மெண்ட் காலேஜ், அவங்க வந்து 2 வீலர்ல போயிட்டாங்கன்னா அவங்களுடைய முதுகு மூஞ்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரெட்னஸோட அவங்க பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை. ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க. தென் நான் கொடுத்த வந்து காமாரேஸ்னால் மட்டும்தான். தென் எக்ஸ்டர்னல் யூஸ் நம்ம கவிட எண்ணெயே தான், ரைஸ் பிரான் ஆயிலே நான் வேற எதுவுமே கொடுக்கல. பட் இட்ஸ் எக்ஸலண்ட் ரிசல்ட். தேங்க்யூ. இது வந்து ஜஸ்ட் பிகினிங்.